கனத்த மழையில் மூணார் ஆர்ஓ ஜங்ஷனில் மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டது. மண் சரிவில் சாலையோரத்தில் இருந்த கடைகள் சேதமடைந்துள்ளன. கடைகள் அடைக்கப்பட்டிருந்த நேரம் என்பதால் பேராபத்து தவிர்க்கப்பட்டது. சில தினங்களுக்கு முன்பும் இதே பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டிருந்தது. மூணார் டவுனில் ஆர்ஓ ஜங்ஷன் அருகில் சாலையோர வியாபார கடைகள் செயல்பட்டு வரும் பகுதியில்தான் மண் சரிவு ஏற்பட்டது. இங்கு சாலையோடு சேர்ந்து மேல் பகுதியில் மிகப்பெரிய மண் திண்டு உள்ளது. பல நாட்களுக்கு முன்பு இந்த பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டிருந்தது. இதற்கு அருகில் இப்போது மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. மேல் பகுதியிலிருந்து மண் இடிந்ததை தொடர்ந்து சாலையோர கடைகள் சேதமடைந்தன. முன்பு மண் சரிவிலும் கடைகள் சேதமடைந்திருந்தன. முதலில் மண் சரிவு ஏற்பட்ட பின்பு கடைகள் திறக்கக்கூடாது என்று உத்தரவும் கொடுக்கப்பட்டது. கடைகள் அடைத்திருந்ததால் பெரும் ஆபத்து தவிர்க்கப்பட்டது. மண் சரிந்த போதும் இது வழியாக உள்ள போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படவில்லை. சாலையோர கடைகளுடன் இந்த பகுதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகளின் வாகனங்களும் நிறுத்தும் பகுதியாகும். 14, 15, 16 தேதிகளில் தெரியும். மூணாறுல எவ்வளவோ சுற்றுலா பயணிகள் வந்தாங்க, தொழிலாளிகளும் போனாங்க. அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஆபத்து இதே மாதிரி ஏற்பட்டிருந்து மக்களுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டிருந்தால் மிகவும் சோக கதையாக போயிருந்திருக்கும். ஆகவே தயவு செய்து அவர்களுக்கு வாழ்க்கை அவதாரத்தை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கு வேறு இடத்தை வழி வைத்து கொடுத்து அவர்கள் வியாபாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் இந்த இடத்தை மாற்றி அமைத்து வேற ஒரு காரியங்களை கொண்டு வர வேண்டும் என்பதே நம்ம பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. சம்பவத்தை தொடர்ந்து தேவிகுளம் சப் கலெக்டர் VM ആര്യ സംഭവ இடத்தை பார்வையிட்டார். ചെയ്യുന്നത് സേഫ് ആയിരിക്കില്ല. അതുപോലെ കടകളാണെങ്കിലും പ്രവർത്തിക്കുന്നത് സേഫ് അല്ല. സോ അതിന് വേണ്ടി നിർദ്ദേശങ്ങൾ. இந்த பகுதியில் சாலையோர கடைகளுக்கும் வாகனங்கள் நிறுத்துவதற்கும் தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.